வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். அதுபோல நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும். இன்றைய பழமை போல ஒரு நல்ல சமையல் காணொலிலாம் உங்களோட சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன சமையல் என்று சொன்னால் இந்த கத்திரிக்காய் பால் கறி வைப்ப பண்ணி இருக்கிறோம். கத்திரிக்காய் பால் கறி எல்லாருக்கும் பிடிக்கும். கத்திரிக்காய் பால் கறி எல்லா விதமான உணவுகளோடும் சாப்பிடலாம், மிகவும் நல்லா இருக்கும். அப்ப கத்திரிக்காயில ஒரு பால் கறி வைக்க போறீங்க ஸ்பெஷலா. அப்ப அது என்ன முறையில வைக்கிறதுன்ற காணொலிக்குள்ள சென்று பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நாங்கள் இப்ப பால் கறியை வச்சுக் கொள்ளலாம். இப்ப நாங்க 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இப்ப கத்திரிக்காய் நாங்க வெட்டி எடுப்போம். வெட்டி தண்ணிக்காய் போட போறோம். தண்ணிக்காய் உப்ப போட்டா நல்லது. என்னண்டா காலைல வெட்டி போட்டு தண்ணிக்காய் போட்டா அந்த கயர் பிடிக்கிற தன்மை வரும். நாங்க வெட்டி தண்ணிக்காய் போட்டு கொள்வோம். அந்த பால் கறி தானே அந்த ஒரு சதுரமா தான் பட்டணும். இப்படிதான் பட்டி கொள்ளணும். இப்ப குழம்பு வைக்கிறது கண்டா பொரிச்செடுக்கிறானே, அதை நாங்க மெத்த கிருகுறா வெட்டுவோம். மெல்லிசு மெல்லிசா மெத்தக்கரை வெட்டினா அது பொரிச்செடுக்க சுவமா இருக்கும். இது நாங்கள் பால் கறி வதக்கியும் வைக்கலாம். இப்படியே நாங்க எல்லா கத்திரிக்காயும் வெட்டி கொள்ளுவோம். பாத்தீங்கன்னா இது பிஞ்சு கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காய், ஒரு சூத்தையும் இல்லை. நல்ல கத்திரிக்காய் வாங்கியே பார்த்துத்தான் வாங்குறாங்க பிஞ்சு கத்திரிக்காய. இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். நாங்க இப்ப இந்த சட்டி அந்த சட்டிக்காய் போட போறோம். கழுவி போட்டு இப்படியே பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் எல்லா உணவிலையும் உள்ளி சேர்த்துருந்தாங்க. அப்ப கத்தரிக்காய் பால் கறிக்கு உள்ளி நல்ல எந்த ஒரு உடல் பாத வயிற்றுகளுக்கு வர எல்லாத்துக்குமே சரி பண்ணணும். எல்லாமே செய்திடும். எந்த உணவுக்கு நாங்கள் உள்ளி சேர்க்கிறது நல்லது. அப்படியே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் காணும். இப்படியே பார்த்தீங்கன்னா நான் 3வது பால் தான் எடுத்துருக்கேன். கப்பி பால் அந்த பால்லாம் இப்ப அவிக்க விட போறேன். தண்ணியும் விட்டு அவிக்க விடலாம். இப்ப 3ஆம் பால் கப்பி பால்லாம் விட்டு அவிக்க விட போறேன். இவ்வளவு காணும். பாத்தீங்கன்னா அந்த கத்தரிக்காய் பால் கறி தேவையான உப்பையும் போட்டுக்கொள்ளுவேன். தண்ணியெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு நாங்க இப்ப அடுப்பை மூட்டிக்கொள்ளுவோம். பாத்தீங்கன்னா அடுப்புல எல்லாம் மூண்டுட்டு நாங்கள் கத்தரிக்காய் பால் கறிக்கு எல்லாம் கூட்டி வச்சுட்டு நாங்க அப்படியே சட்டியை எல்லாம் சேர்த்தது அப்படியே மூடி விட்டு நல்லா அவிஞ்சாட்டோம்ங்கிற கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சாத்தான் எங்களுக்கு சுவையான பால் கறி கிடைக்கும். நல்லா அவிஞ்சாட்டம். கத்திரிக்காய் பால் கறி எல்லாத்தோட எல்லா உணவோட சாப்பிடலாம். இந்த ரச்சி காய்ச்சின நேரம் கட்டாயம் கத்திரிக்காய் பால் கறி இருக்கும். என்னன்னா அது இல்லாட்டி ரச்சி சாப்பிட்டு ஒரு திருப்தியும் இருக்கா. என்னத்துக்கு அப்படி சாப்பிடுறது சொல்லுங்க நீங்க. ரச்சி சாப்பிட்டு இந்த ரச்சியில உள்ள கொழுப்பு தன்மையை இது வெட்டி கொள்ளும். அதுக்காகத்தான் கூடுதலா ரச்சியோட எந்த ரச்சியோட என்னாலும் இருக்கும் கத்தரிக்காய் பால் கறி. அது இல்லாட்டிக்கு கத்தரிக்காய் ரச்சி சாப்பிட்ட இதே இருக்காது. எந்த ரச்சி காய்ச்சினாலும் கட்டாயம் கத்தரிக்காய் பால் கறி இருக்கணும்.
அவிய விட்டு கண்ணு நேரமாச்சு நாங்க எப்படி இருக்கிற திறந்து பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்கு அந்த அவிஞ்சு சட்டியில முக்காவாசி வச்சனா முக்காவாசி போடுவாரு. நல்லா அவிஞ்சிருக்கு. நல்லா அவிஞ்சிட்டது. எப்படி இருக்கு நல்லா அவிஞ்சு. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அகப்பியால மசிச்சு விட்டுட்டு முதலாம் பால விட்டு கொள்ளுவோம். நல்லா அவிஞ்சிட்டது. பிஞ்சு கத்தரிக்க நல்ல பசையா வந்து உங்களுக்கு இவ்வளவு காணும் மசிப்பட்டது. நாங்கள் இதே நேரத்தை முதலாம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை விட்டு கொள்ளுவோம். கத்தரிக்காய் பால் கறிக்கு முதலாம் பால் தான் சுவையை கொடுக்கிறது. அப்படியே விட்டு கொள்ளுவோம். அப்படியே சேர்த்து முதலாம் பால் விட்டு அப்புறம் எப்படி இருக்குது அந்த பால் கறி பார்க்கவே ஆசையா இருக்கு. நல்ல ஒரு பாசம் வருது. மூக்க துளைக்குது. நல்லா அவிஞ்சு மாந்தி கத்திரிக்காய் வாங்க பார்த்து வாங்க. முத்தின கத்திரிக்காய் இருந்தா பால் கறிக்கு ஒரு சுவையும் இருக்காது. அவிக்காம அவிக்காது அப்படியே இருக்கு. முதலாம் பால் விட்டாலே எங்களுக்கு கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஆகிடும். அப்ப இப்ப பால் மனம் மாறுறத கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொள்ளுவோம். ஒரு நிமிஷம் மூடி அவிஞ்சாலே காணும் எங்களுக்கு பால் வைக்க அந்த பால் மனம் கொஞ்சம் மாறுறது. நாங்க அப்ப இருக்க திறந்து பார்ப்போம். பால் விட்டானே பாருங்க எப்படி இருக்காது பாருங்க. நல்லா கொதிச்சு நல்லா ரக்கி கொள்ளலாம் போல. நாங்க ரக்கி கொள்ளுவோம். நல்லா மாந்திட்டு இருக்க வேற இப்படி இருக்கணும். கத்தரிக்காய் பால் கறி வச்சா இப்படி இருக்கணும். வேறுங்கோ சுட சுட கத்தரிக்காய் பால் கறி. நாங்கள் கடைசியா என்ன செய்யணும்? கடைசியா நாங்க ராக்கி போட்டு தேசி புளி விடணும். நாங்க தேசி புளி எடுத்துருக்கேன். வெட்டி போட்டு கத்தரிக்காய் பால் கறி தேசிக்காய் புளி விட்டா தான் இன்னும் சுவையா இருக்கும். அடுப்புல வச்சு விடக்கூடாது. ராக்கி போட்டு தான் காணும் வடாமங்களுக்கு தேசி புளி. இனி நாங்க சாப்பிட்டு பார்ப்போம். உப்புகள் புளியல் எல்லாமே நல்லா இருக்கு. தேசி புளி விட்டது வேற லெவல்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அருமையான முறையில ஒரு கத்திரிக்காய் பால் கறி ஒன்று நாங்க சமைச்சு எடுத்துட்டோம். அதை இப்ப எப்படி இருக்குன்னு நாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பால் கறிகளுக்கு வந்து வெள்ளை அரிசி சோறு நல்ல சுவையா இருக்கும். அதோட சிவப்பு பச்சை அரிசி சோறும் மிகவும் அருமையா இருக்கு. நாங்கள் வந்து பெரும்பாலும் வெள்ளை அரிசி சோறு தான் எடுத்துக்கொள்றாங்க. அதோட வெள்ளை அரிசி சோறோட வந்து கத்திரிக்காய் பால் கறி. நாங்கள் இதை மட்டும்தான் சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிகவும் அருமையா இருக்கும். உண்மையில பால்கறி தாயா இந்த மாதிரி இருக்கு. பால் விட்டாலும் நல்ல சுவையா இருக்கு. தேசிக்காய் புளி விட்டாலும்
வேற லெவல். நல்ல ஒரு சுவையா இருக்கு. இந்த மஞ்சள் முதலாம் பால் மஞ்சள் தூள் போட்டது மற்ற வந்து நல்லா அந்த பசை போல பாருங்க அவிஞ்சிருக்கு. நல்லா அப்படியே மாந்தி அவிஞ்சிருக்கு. சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளவு சுவையா இருக்கு. சாப்பிட்டு கொண்டே இருக்காங்க. சொல்ல வார்த்தையில அவ்வளவு அருமையா இருக்கு. நாங்க அந்த பால் கறி சமைச்சதால பால் கறியோடய மட்டும் சாப்பிடலாம். ஓகே உறவுகளே, நீங்களும் இதே போல நாங்கள் செய்த முறையில் கத்திரிக்காய் பால் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவல் என்று சொல்லுவீங்க. மறக்காம செய்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். மற்றும் ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலியில சந்திக்கலாம். நன்றி. பாய். பாய்.